முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மருத்துவ வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை மாநகராட்சியில் வைரஸ் காய்ச்சலுக்காக ஆங்கில மருத்துவர்களும் சித்த மருத்துவர்களும் இணைந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மழையால் நோய்கள் ஏற்படுவதை தடுக்கவும், கொசுக்களால் டெங்கு போன்ற நோய்கள் பரவாமல் தடுக்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் தடுப்பு சிறப்பு முகாம் நடைபெற்றது. பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு டெங்கு காய்ச்சலை தடுக்கும் விலையில்லா நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது. மருத்துவ வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை மாநகராட்சியில் வைரஸ் காய்ச்சலுக்காக ஆங்கில மருத்துவர்களும் சித்த மருத்துவர்களும் இணைந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் டெங்கு பரவாமல் தடுப்பது குறித்து அரசு துறை அலுவலர்களின் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. டெங்கு தடுப்பு பணியில் மாவட்டம் முழுவதும் ஈடுபடுத்தப்பட்டுள்ள 1000 பணியாளர்கள் 10 பேர் கொண்ட குழுக்களாக பிரிந்து பணியை மேற்கொண்டுள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் பேருந்து நிலையம், அம்மா உணவகம் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி உள்ளிட்ட 11 ஒன்றியங்களைச் சேர்ந்த பல்வேறு இடங்களில் டெங்கு விழிப்புணர்வு முகாம்கள் நடைபெற்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தலைமையில் பணியாளர்கள் கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி மற்றும் பல்வேறு கிராம பகுதிகளில் சுகாதாரத்துறை மற்றும் துப்புரவு பணியாளர்கள் டெங்கு ஒழிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த மாணவ மாணவியரின் பேரணியை அமைச்சர் திரு பி.வி. ரமணா தொடங்கி வைத்தார்.